ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ ஃபைனலி டன் வித் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ரொம்ப நாளா விபி அப்படி பண்ணியிருப்பாரு, இப்படி பண்ணியிருப்பாரு, இந்த தியரி அந்த தியரி மங்காத்த அளவுக்கு இருக்குமா, மாநாடு அளவுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு நிறையா பரபரப்பான கேள்வியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு வாரமா விபி அவர்கள், அர்ச்சனா அவங்க, இங்கே முக்கியமாக இந்த பிரேம்ஜியும் அப்புறம் வந்துட்டு இந்த வைபவ் அவங்களும் கொடுத்த இன்டர்வியூலாம் வச்சு பார்க்கும்போது பட்டம் என்னமோ தாறுமாறடா, என்னமோ சொல்லவே மாட்டாங்க அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு ஹைப் ஏற்றி விட்டாங்க. ஸோ ஃபைனலி இன்னைக்கு நம்ம படம் பார்த்தாச்சு. ஒரு சின்ன ரிவ்யூ தான் பேசிக்காக இந்த வீடியோ. ஸோ என்ன போயிட்டு இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி படத்தில் இருந்திருக்கா, முக்கியமாக தளபதி எப்படி பண்ணியிருக்காரு, ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? படத்தோடைய ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடதும் ப்ளஸ் எங்களோட டீமோட கருத்துக்கள். ஸோ பேசிக்காக வந்துட்டு எங்களுக்கு சில விஷயம் வந்து ஒர்க் ஆகிருக்கலாம். நாங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் போய் இந்த படத்தை பார்த்துருப்போம். ஸோ எங்களுக்கு ஒர்க் ஆன காரணத்தினால ஆர் எங்களுக்கு ஒர்க் ஆகாத காரணத்தினால உங்களுக்கும் அதை வந்துட்டு அப்படியே ஆகணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ பேசிக்காக இந்த ரிவ்யூல நாங்க சொல்றத ஒரு மாதிரி சரி ஓகே சொல்றானுங்கப்பா, இவங்களுக்கு இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்க வந்து படத்தை பத்தி டிசைட் பண்ண வேணாம். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நீங்க படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கன்றத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சின்ஸ் ஒரு ரெண்டு விதமா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஆஸ் அ ஃபேன் பாயா, ஒன்னு வந்து இன்னொன்று போய் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மூவி பஃபா, ஒரு 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 ஆஸ்பைரிங் ஒரு டேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு விதமா நம்ம வந்து அணுக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேன் பாயா நான் சொல்லிடுறேன். டு பி ஃப்ராங்க், விஜய் அவர்களுக்கு கடந்த சில படங்கள்ல மிஸ் ஆன ஒரு அந்த மாசு, ஒரு அந்த தியேட்டர் மொமெண்ட் எனக்கு பர்சனலா, எங்க டீமுக்கு பர்சனலா இந்த படத்துல பயங்கரமா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங், ஸ்டார்டிங்ல இருந்து அந்த காந்தி கேரக்டர் அங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து நம்ம இளைய தளபதி ஒரு மோட்ல வருவாரு. ஸோ அந்த மோடு எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு பர்ஃபெக்டா வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ ஆஸ் அ தளபதி ஃபேனா வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பயங்கர கொண்டாட்டம் தான். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நாட் ஓன்லி ஆஸ் அ தளபதி ஃபேன், நீங்க ஒரு சூர்யா அவர்கள் ஃபேனா இருந்திருக்கலாம், ரஜினி சார் ஃபேனா இருந்திருக்கலாம், யார் ஃபேனா இருக்கீங்களோ உங்களுக்குன்னு ஒவ்வொரு மொமெண்ட் வந்துட்டு படத்துல இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அது வந்து ஒரு செலிப்ரேஷன் மொமெண்ட் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆஸ் அ ஃபேனா நான் சொல்லிடுறேன். கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பெருசா அதை வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தான். கதை பெருசா நான் ரிவீல் பண்ணல. பட் எனிவேஸ் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, காந்தி அவர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிஷனுக்கு போறாரு. ஸோ அந்த மிஷனுக்கு அப்புறம் அந்த மிஷின்ல கொஞ்சம் பிசிறு விட்டுறாரு. அவர் சில கொஞ்சம் லைட்டா வந்து பிசிறு தட்டிடுது. ஸோ அந்த பிசிறு எப்படி கொசுரா வளர்ந்து நாளை பின்ன வந்துட்டு அவரே வந்துட்டு எதிர்த்து பழிவாங்க வருது அப்படின்ற ஒரு ரொம்ப சின்ன ஒரு லைன் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதுக்குள்ள விபி அவர்கள் அவருடைய ஸ்கிரீன் பிளேல பண்ண ஒரு மேஜிக்கல் சித்து விளையாட்டுகள், எப்படி போந்து யார் இங்க வந்தாங்க, யார் போனாங்க, அங்கங்க வந்துட்டு விபிக்கே உகந்த ஒரு ட்விஸ்ட் பார் பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நிஜமாவே எனக்கு ஒரு 2-3 இடத்துல நான் வந்து அந்த ஃபேமஸான மீம் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அவன் பேர் மறந்து போச்சு அவன் பேரு. ஒரு ஏதோ ஒரு ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க, பெரிய ஒரு அரேனா மாதிரி. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படின்னு மண்டை பிடிச்சி பார்த்துட்டு இருப்பாங்களே. லிட்டரலா எனக்கு ஓப்பனிங் சீனு, அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் வரும். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் அந்த மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இதுக்கு முன்னாடி ப்ளூபர்ஸ்க்கு முன்னாடி அது எல்லாமே நிஜமே வந்துட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யா அஸ் அ கதையாக பார்த்தீங்கன்னா அந்த கதை ஸோ ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது பேசிக்காவே. ஸோ இப்போ வந்து நமக்கு நம்மளோட படம் பார்க்குற வழக்கத்துப்படி நம்ம படத்தையே வந்துட்டு 2 படமா ட்ரீட் பண்றது வந்து வழக்கமா போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு வந்து பேச ஆரம்பிச்சு பழகிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதன்படியில் சொல்லணும் அப்படின்னா எனக்கு பர்சனலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த ஃபேமிலியோட வர்ற சில போர்ஷன்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் காமெடிஸ் இருக்கும், கொஞ்சம் அந்த ஃபேமிலி போர்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அது மேபி எனக்கு கொஞ்சம் ட்ரிம்ட் அவுட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் கருத்து. ஏன்னா கதைக்குள்ள வந்துட்டு போறதுக்கு முன்னாடி ரொம்ப அதுலயே நின்றுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய சீக்வன்சஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. மேபி அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே டக்குன்னு ரேசியா ஸ்பீடா வந்து போயிருக்குமோன்றது எங்களுடைய கருத்து. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் அந்த இன்டர்வல் வரும்போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. திருப்பியும் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதுவுமே அப்படிதான். என்னதான் கதை அடுத்து டக்குன்னு போயிட்டா இருந்தாலுமே சில இடங்கள்ல நிறைய இடங்கள் சொல்லலாம், நிறைய இடங்கள்ல வந்துட்டு சீனை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாமோ, ரொம்ப பெருசாவே போயிட்டு இருக்கோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு.
பட் எனிவேஸ் படம் போகிற போக்கில் வந்துட்டு பெருசாக அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரியாது. அண்ட் அந்த ஃபைனல் அந்த 3 மணி நேரம் படமா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்குமே வந்துட்டு 3 மணி நேரன்றது வந்துட்டு எங்களுக்கு பெருசாக வந்து ஐயோ போட்டு சாவடிக்கிறாங்கடா அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லென்த்தாக இருந்த சில விஷயங்கள் காரணமாக கொஞ்சம் ஓகே ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அதுலேயும் விபி என்ன பண்ணியிருந்தாருன்னா எங்கெல்லாம் லைட்டாக நம்ம வந்துட்டு என்னடா லைட்டாக ஒரு மாதிரி போகுதோ அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட் வரும். சர்ப்ரைஸ் தாண்டி ஏதோ ஒரு கிளாப் மொமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சிரிக்கிற மொமெண்ட்டோ ஏதோ ஒரு மொமெண்ட்டோ வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டேடியம் நடக்கிற மேட்டர் தான். ஸோ அதுக்கெல்லாம் கிட்ட போக 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 அப்படியே அடுத்தடுத்து வந்துட்டு ஒரு மொமெண்ட்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்த மாதிரி அந்த கேமியோஸ் எல்லாமே வந்து படத்தில் இருக்குது. நான் என்ன ஏதுன்றதை நான் சொல்ல நீங்களே போய் இப்போ தேட்டரில் பாருங்கள். அண்ட் ஸோ இதுதான் வந்துட்டு கதையாக ப்ளஸ் அந்த கோர்வையாக சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கல் சைடாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லுக்கை வந்து ரொம்ப வந்து ட்ரோல் பண்ணாங்களோ இது என்னடா டிஏஜிங்கு என்னடா அது ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அந்த லுக்கு அந்த இளைய தளபதி தான் வந்துட்டு எனக்கு படத்தில் வந்துட்டு ஷோ ஸ்டீலர்னு சொல்லலாம். ரொம்ப வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. அந்த படம் பேர் சொன்னால் அது வந்து ஸ்பாயில் எனிவேஸ் இந்த மாதிரி தளபதி அவர்களை வந்துட்டு ரொம்ப நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பர்சனலாக. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு டக்குன்னு ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது அந்த அந்த ஒரு 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 ஜேர்னியே இருக்கும் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஸோ கடைசியில் நான் அவரை பயந்துட்டேன், தயவு செஞ்சு அப்படி காட்டிடாதீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல வேலை அவர் அந்த கேரக்டர் எப்படி இருந்ததோ அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கங்கே பண்ண சின்ன சின்ன அந்த ஒரு மேனரிசம்ஸு அந்த ட்ராவல் ஆகுதும் எல்லாமே வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கல் நான் பேசணும் இல்லைங்களா? ஸோ டிஏஜிங் மோஸ்ட் ஆஃப் இடத்துல சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி ரைட்டாக பிசிறு தட்டுதோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கேட்கும். பட் எனிவேஸ் மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து நல்லாவே இருந்துச்சு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அந்த ஸ்டண்ட் டபுள்லாம் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் சிஜி பண்ணிடுறாங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெரியும் மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த சின்ன இளைய தளபதி குட்டி தளபதியா ஸோ குட்டி தளபதியோட ஃபேஸ் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து விஜய் அவர்களோட அந்த டிஏஜிங் ஃபேக்டரை பற்றின விஷயங்கள். மற்றபடி கேமரா சித்தார்த் துணி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. ப்ரொடக்ஷன் வேல்யூவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டுன்னு தெரியும், மோஸ்ட்டாக செட்டுக்குள்ளேயே இருக்கும். இது ஆல்ரெடி அர்ச்சனா அவர்கள் சொன்ன மாதிரி நிறையா லைவ் லொகேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் பல இடங்களுக்கு கதை ட்ராவல் ஆகிறதுனால ஒரு மாதிரி வந்துட்டு இருப்பா ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக நிறையா இருந்துச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூ வைஸாகவும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக அண்ட் அகைன் தி மியூசிக் பார்ட் யுவன் வந்து எத்தனை கம்பேக் தான் கொடுப்பாருன்னு தெரில. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஸ்பார்க் சாங்கை தவிர ரிலீஸ் பண்ண எல்லா சாங்குமே எனக்கு வந்து பர்சனலாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. குறிப்பாக விசில் போர்டுலேருந்து சின்ன சின்ன கண்கள்லேருந்து அப்புறம் கடைசியாக அந்த மட்டை வரைக்கும் எல்லாமே எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆச்சு. அண்ட் படத்துலையுமே கூட எனக்கு வந்து அந்த ஸ்பார்க் சாங்கோட பிளேஸ்மெண்ட்டை தவிர்த்து மற்ற 3 சாங்குமே எனக்கு வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு மியூசிக் சைடு. அண்ட் எடிட்டிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாமோ, அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes கட் பண்ணிருக்கலான்றது என்னுடைய ஒரு கருத்து. மேபி கட் பண்ணியிருந்தா இன்னுமே வந்துட்டு ரேசியாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதுவுமே வந்துட்டு பெட்டராக இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து திருப்பியும் நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்கிறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜவான் எடுத்துக்கோங்களேன். நிறைய பேருக்கு படம் பிடிச்சிருக்கும் பிடிக்காம இருந்திருக்கும். ஆனால் ஜவான்ல இருந்த அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த கேமராலேருந்து அதை கேப்சர் பண்ண விதத்துலேருந்து அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் சினிமான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் திருப்பியும் கோட்டு என்னதான் வந்து ஸ்பை ஒரு த்ரில்லர் ஒரு ஆக்ஷன் எக்ஸ்ட்ராவென்ஸான்னு சொன்னாலுமே எனக்கு இன்னும் ஆக்ஷன் வந்து பழைய அந்த அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். நம்ம இன்னும் அடுத்த இதுக்கு போக மாட்டோமோ கொஞ்சம் ஆங்கிள்ஸ் அப்படி வச்சு. ஏன்னா ஜவான் ரொம்பவே பிடிச்சது அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி நான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு ஒரு பக்கவாக பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மேபி மிஸ் ஆச்சோன்ற மாதிரி. பட் எனிவேஸ் குறை சொல்கிற அளவுக்குலாம் அதுவே பெருசாக இல்லை. ஓகே, இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இது வந்து ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ். நான் கடைசியாக அந்த ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக நான் சொல்கிறேனே, எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லா படங்கள் எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபையும் பண்ணிடாது. சில பேருக்கு மேபி பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம போகும். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு தே வில் செலிப்ரேட்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. கிட்ஸை கூப்பிட்டு வந்தாங்கன்னா ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு விஜய் அவர்கள் பண்ணுற சேஷ்டைகள்லாம் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். மற்ற ரசிகர்கள் ஃபேன்ஸுக்கு ஒரு சினிமா கிரிட்டிக்ஸுக்கெலாம் வந்துட்டு என்னன்னா லாஜிக்கே இல்லையோ, ஏன்னா என்னென்னமோ பண்ணுறாங்க, உண்மையை புரியலன்றதை தாண்டி
என்னடா இது போயிட்டே இருக்கு என்னடா அப்படின்ற மாதிரி தோன்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி மாநாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரிட்டிக்ஸ் ஆகட்டும், ஆடியன்ஸ் ஆகட்டும், ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் வந்துட்டு புடிச்ச ஒரு திருப்திகரமான படமா இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த வகையறால கோட் வருமானா எனக்கு டவுட்டு தான். ஸோ எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன ஒரு படமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிஜமாவே வந்து ஒரு பெரிய டவுட்டு தான். பட் பட் எனக்கு பெர்சனலா நான் ஆல்ரெடி நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். மெர்சலுக்கு அப்புறம் விஜய் அண்ணா படம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுற மாரி எதுவுமே வரலன்னு சொன்னேன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு மெர்சலுக்கு அப்புறம் நான் பெர்சனலா சாட்டிஸ்ஃபை ஆகி வெளிய வந்த படம் இந்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க குறைகள் இருந்தாலுமே, படத்துல வர அங்கங்க வர ஹை மொமெண்ட்ஸும், படத்துல இருக்கிற தளபதியோடைய பெர்ஃபார்மன்ஸும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ரொம்ப நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இல்லாம இல்ல. ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் வித் த ஸ்டார் க்ரூ பிரசாந்த் அவர்கள், பிரபுதேவா அவர்கள், லைலா சின்ன சின்ன ஒரு ரோல் தான் வருவாங்க. பட் ஸ்னேகா அவங்க, பிரேம்ஜி என்ன சொல்றது? அத்தன அத்தன ரோல் இருக்கு. மோகன் அவர்கள். ஸோ அப்படிங்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ, தளபதியோட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு, இளைய தளபதியோட அந்த போக்கிரித்தனங்கள், அப்புறம் அங்கங்க வர அந்த சின்ன சின்ன நுவான்சஸ், சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸு, நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸு, அந்த கேமியோ அப்பியரன்ஸஸ். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். என்னதான் அங்கங்க லேக்ஸ் இருந்தாலுமே, எங்களுக்கு பெர்சனலா வந்துட்டு ஒரு தியேட்டர் மொமெண்ட்டா, ஒரு தியேட்டர் செலிப்ரேஷனா, ஸோ விபி அவர்கள் சொன்ன மாரி தளபதி திருவிழாவா வந்துட்டு எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்க படத்த பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா, ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்றத வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கேப்டன் அவர்களுடைய அந்த சீன் வந்து இப்படி வரும்னு சத்தியமா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ அது 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 ஒரு திடீர்னு வாவ்! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ ஐ திங்க் ஆல் டன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போய் ஃபேமிலியோட தியேட்டர்ஸ்ல பாருங்க. பார்த்துட்டு பார்த்து பாருங்க. அவ்வளோதான். ஓகே. தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க் யூ. பை பாய்.